ஹே காய்ஸ், நானும் உங்கள் தனுஷ். நம்ம 30 நாட்கள் 30 சட்டங்கள் சேலஞ்சில் இன்னைக்கு டேட் வந்துட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்னன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019க்கு கீழே எம்ஆர்பி சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பார்க்க போறேங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, அங்க தண்ணி பாட்டில் வந்துட்டு வெறும் 20 ரூபாயா தான் இருக்கும். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய் இல்ல 30 ரூபான்னு சொல்லி கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டா, கூலிங்கா கொடுக்கறதுனால நாங்க அந்த கரண்ட் பில் எல்லாமே பார்க்கணும். ஸோ அதனால நாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் சட்டப்படி தவறுங்க. எந்தெந்த இடத்துக்குலாம் விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லி இப்ப நான் சொல்றேங்க. நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போறீங்க, இல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற ஆயில்ஸ்க்காகவும் அவங்களோட சர்வீஸ்க்காகவும் வேணா நீங்க எக்ஸ்ட்ரா எம்ஆர்பி ரேட்டை விட பே பண்ணலாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதே நீங்க பெட்டி கடைக்கோ இல்ல ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்ல பஸ் ஸ்டாண்ட் சைட்ல உள்ள கடைகளுக்கோ போய் வாங்குறீங்க அப்படின்னா, அங்க நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்கிறாங்க, இல்ல பில்லு கேட்டா பில்லு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போயிட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த தேசிய நுகர்வோர் உதவி எண்ணுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1915 அப்படின்ற நம்பருக்கு கூட நீங்க கூப்பிட்டு பேசலாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.